அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரவுடி சத்யா மீது 5 கொலை வழக்கு உட்பட 25 வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் மாமல்லபுரம் அருகே பிரபல ரவுடி சீர்காழி சத்யாவை போலீசார் சுட்டு பிடித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொழிலதிபரை இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர். ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்திருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. என்ன நிகழ்ந்தது, எதனால் இந்த நடவடிக்கை? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. குறிப்பாக நேற்று இரவு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவுடந்தை என்ற பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் போலீசார் தனிப்படை அமைத்து ரவுடி சத்யா மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் போலீசார் ரவுடியை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த திருவடந்தை பகுதியில் ரவுடி சத்யா தனது கூட்டாளியுடன் அந்த பகுதியை நெருங்குவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் போலீசார் சுற்றி வளைக்கப்பட்டு அந்த பகுதியில் ரவுடியை மடக்கும்போது அந்த பகுதியில் சத்யா மற்றும் அவரது கூட்டாளிகள் தனிப்படை போலீசாரை தாக்க முயற்பட்ட போது அந்த பகுதியில் போலீசார் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதாக கூறப்படுகிறது. பிறகு சத்யாவின் இடது காலில் குண்டு பாய்ந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கூட்டாளிகள் மற்றும் இந்த வழக்குகளின் பல்வேறு ஈடுபட்டிருக்கிறார். தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடியும் வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சுதாகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.